Friends, welcome to our channel Act With Us. இன்னைக்கு நம்ம ஜூன் 28, 29 and 30 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். First question, who was the first women chief secretary of Punjab? பஞ்சாபோட ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் செக்ரட்டரி யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. யாருன்னா வினி மகாஜன். இவங்க தான் பஞ்சாபோட ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் செக்ரட்டரி. இவங்க யாருன்னா 1987 ஐஏஎஸ் ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி யார் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்கன்னா கரண் அவதார் சிங் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. Next, second question, who has inducted advanced torpedo decoy system Marich, which is capable of being fired from all frontline warships? என்னன்னா மாரிச் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு டார்படோ டெக்காய் சிஸ்டம் ஒன்று இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி தான் மாரிச் அப்படிங்கிற சிஸ்டமை வந்து இண்டெக்ட் பண்ணது. இந்த டார்படோ டெக்காய் சிஸ்டம்னா என்னென்னா, சப்போஸ் இப்போ ஏதாவது எனிமி வார்ஷிப்ஸ் வருதுன்னா அது மேலே வந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமாகவோ இல்லை ஷிப்ஸ் மூலமாக வந்து தாக்குதல் நடத்துவாங்க. அதுதான் டார்படோ டெக்காய் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRDO லேப்ஸ், அதாவது டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் லேப்ஸ். என்னெல்லாம்னா NSTLும் NPOL. NSTLனா என்னென்னா நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லெபார்ட்டரி. NPOLனா என்னென்னா நேவல் ஃபிசிக்கல் அண்ட் ஓஷனோகிராஃபிக் லெபார்ட்டரி. Next question, who has launched Asia's first ever continuous galvanized rebar manufacturing facility? இது என்னென்னா, ஃபஸ்ட்டு ரிபார்னா என்னென்னு பார்ப்போம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, கம்பி இருக்குல்ல, அதை தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களே, அதை தான் வந்து ரிபார்னு சொல்லுவாங்க. அது துரு பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேல்வனைசேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட்டாக ஏஷியாலே ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டினியூஸ் கேல்வனைஸ்டு ரிபார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் தான் இந்த கண்டினியூஸ் கேல்வனைஸ்டு ரிபார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணது. இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணதுன்னா மாதவ் KRD குரூப் அலாய்ஸ் இவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அது இந்த சிஸ்டம் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மண்டி கோபிந்த்கார் இன் பஞ்சாப். Next question, what is the amount given by World Bank to Bangladesh for the implementation of WeCare Phase 1 project? என்னென்னா, வேர்ல்டு பேங்க் வந்து பங்களாதேஷ்க்கு சர்டன் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த WeCare Phase 1 ப்ராஜெக்ட்டுக்காக. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $500 million. ஓகேவா? அது WeCareோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. வேர்ல்டு எக்கனாமிக் காரிடார் அண்ட் ரீஜியனல் என்ஹான்ஸ்மெண்ட். இது எதுக்காகனா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜஷோர் ஜெனைதா காரிடாரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. Next question, what is the percentage contraction of India's economy in 2020 as per the S&P Global Ratings? இதனா S&P வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ரேட்டிங்ஸ் படி இந்தியாவோட எக்கனாமி வந்து எவ்வளோ கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020ல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5% கான்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5%. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஏஷியா பசிபிக் எக்கனாமி பார்த்தா அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 1.3% கான்ட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next question, which state has launched Adarsh Police Station Scheme? இந்த பர்டிகுலர் ஆதர்ஷ் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்கீமை வந்து எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா சத்தீஸ்கர் தான் ஆதர்ஷ் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணது. எப்போலேருந்து இது ஃபாலோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா July 1, 2020லேருந்து. இது எதுக்காகன்னு தான் போலீஸ் ஸ்டேஷனோட தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஆதர்ஷ் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்கீம். எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, சத்தீஸ்கர். Next question, who is the new Prime Minister of Ireland? அயர்லாண்டில் வந்து பிரதமர் புதுசாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் மார்டின் தான் நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அயர்லாண்ட். அயர்லாண்டோட பிரசிடென்ட் பார்த்துக்கோங்க மைக்கேல் டி ஹிஜின்ஸ். ரெண்டுமே மைக்கேலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு அவர் எந்த லீடர்னு பார்த்துக்கோங்க. மைக்கேல் மார்டின் எந்த லீடர்னா ஃபியானா ஃபெயில் பார்ட்டி, அந்த கட்சியோட லீடர் தான் மைக்கேல் மார்டின். இதுக்கு முன்னாடி யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னா லியோ வராத்கர் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the first state in India to launch கோதன் நியாய் யோஜனா? என்னென்னா கோதன் நியாய் யோஜனா இது எதுக்கான ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவுடங்க வந்து லைஃப் ஸ்டாக் ஓனர்ஸ்லேருந்து வாங்கி அதை வந்து விற்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த கோதன் நியாய் யோஜனா. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சத்தீஸ்கரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணதுன்னா சத்தீஸ்கரோட CM பூபேஷ் பகேல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Next question, which country has made a joint venture agreement with India for 600 megawatt Kolangchu hydroelectric project? என்னன்னா, ஒரு கண்ட்ரி இந்தியா கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்காகனா அந்த கண்ட்ரியில் வந்து 600 மெகாவாட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஒன்று
வைக்கிறதுக்காக லான்ச் பண்ணுறதுக்காக. அந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்துக்கோங்க, கொலங்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். எந்த கண்ட்ரினா பூட்டான். பூட்டான் தான் இந்தியாவோட ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது எப்போ முடியும்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து 2025 வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th question, which state has developed India's first lichen park? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிச்சன் பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. லிச்சன் என்னென்னா பாறையில் வளரக்கூடிய ஒரு வகையான செடியை தான் லிச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுனா உத்தரகண்ட். உத்தரகண்ட் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லிச்சன் பார்க்கை வந்து டெவலப் பண்ணது. இது ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பார்க்கோட ஏரியா 1.5 acres. நெக்ஸ்ட் கொஸ்டின், which country has chaired the 36th Asian Summit? அதாவது 36th ஏஷியன் சமிட்டை வந்து எந்த கண்ட்ரி தலைமை எடுத்து நடத்துனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரினா வியட்நாம். வியட்நாமோட பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருந்தாங்க இந்த 36th ஏஷியன் சமிட்டுக்கு. அவங்க யாருன்னு பார்த்துக்கோங்க, வியட்நாமோட பிஎம் வந்து கியூஎன் ஜுவான் புக். ஓகேவா, கியூஎன் ஜுவான் புக். அதோட தீம் பார்த்துக்கோங்க, கொஹிசிவ் அண்ட் ரெஸ்பான்சிவ் ஏஷியன். கொஹிசிவ் அண்ட் ரெஸ்பான்சிவ் ஏஷியன். Next question, what is the amount approved by the World Bank for STARS project? என்னன்னா வேர்ல்டு பேங்க் ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்காக சர்டன் அமௌண்ட் வந்து இந்தியாவுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $500 million. $500 million அமௌண்ட்டை வந்து வேர்ல்டு பேங்க் ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் ப்ரோக்ராம். ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து இந்தியாவில் மொத்தம் 6 ஸ்டேட்ஸில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா அண்ட் ராஜஸ்தான். Next question, which state government has launched the initiative at one click? அதாவது at one click அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆன்லைன் இனிஷியேட்டிவ் தான். ஓகேவா, இது யாருக்காக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் at one click. இதை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். குஜராத் தான் at one click அப்படிங்கிற இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணது. இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1369 crores, 1369 crores. Next question, who has won the humanitarian award in the 20th edition of BET Award 2020? First, இந்த BET Award 2020 அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, Black Entertainment Television Award 2020. ஓகேவா, Black Entertainment Television. இதோட 20th edition இப்போ விர்ச்சுவலாக நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா, அதில் வந்து ஹியூமானிட்டேரியன் அவார்டு வந்து யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா பாப்ஸ்டார் பெயோன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஹியூமானிட்டேரியன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த பாப்ஸ்டார் பெயோன்ஸ் அப்படிங்கிறவங்க கிராமி வின்னர். ஓகே, இது அதுக்கப்புறமா வந்து குளோபல் குட் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா அசாத் ராவோர் அப்படிங்கிறவங்களுக்கு தான் குளோபல் குட் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா அமண்டா சீல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், who has launched NOC portal for exploration projects? என்னன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கான ஒரு போர்ட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை யார் லான்ச் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது யாருன்னா ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணது. இது வந்து யார் டெவலப் பண்ணதுன்னு பார்த்துக்கோங்க, பைசாஜ், BISAG, பாஸ்கர் ஆச்சாரியா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகேவா, பாஸ்கர் ஆச்சாரியா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அந்த பர்டிகுலர் போர்ட்டலையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which state government has launched Project Platina? இந்த ப்ராஜெக்ட் பிளாட்டினா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் இந்த ப்ராஜெக்ட் பிளாட்டினா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணது. இது எதுக்கானதுன்னா COVID-19லேருந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து க்யூர் ஆகிருப்பாங்க, ரைட்டா? அந்த பேஷண்ட்ஸோட பிளாஸ்மா எடுத்து க்யூர் ஆகாத பேஷண்ட்ஸுக்கு செலுத்தி ட்ரையல் மாதிரி பண்ணுறது தான், தெராபி ட்ரையல் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் பிளாட்டினா. ஓகே, இதை யார் லான்ச் பண்ணதுன்னா மகாராஷ்டிராவோட சிஎம் யார், உத்தவ் தாக்கரே, அவங்க தான் வந்து லான்ச் பண்ணது. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் கான்வாலசன்ட் பிளாஸ்மா தெராபி ட்ரையல். இதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்னா 16.65 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், which state government has launched the campaign Kill Corona? அதாவது கில் கொரோனா அப்படிங்கிற கேம்பெயினை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேஷ். ஓகேவா, மத்திய பிரதேஷ் தான் இந்த கில் கொரோனா கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணது. இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா டோர் டு டோர் சர்வே எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 15,000லேருந்து 20,000 சாம்பிள்ஸ் வரைக்கும் கலெக்ட் பண்ணுவாங்க. இதன் மூலமாக வந்து 2.5 lakh டெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது இவ்வளோ தான் இன்னையோட நியூஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.